கமலை தூக்கி வைத்து கொண்டு வாழ்ந்த நான் இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக மகிழ்கிறேன், பெருமைப்படுகிறேன். 4 வயசாக இருக்கும்போதே அந்த படத்தில் ஒரு 10 பையன் ஆக்ட் பண்ணாங்க. ஷார்ட் முடிஞ்ச உடனே எல்லா பையங்களும் போய் ஓடுவோம், விளையாடுவோம், சடுகுடுவோம், விளையாடிக்கிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணுவான். இந்த கமலஹாசன் மட்டும் காணாமல் போடுவான். அவர் ஸ்டுடியோ பெரிய ஸ்டுடியோ. அங்கே ஆண்களை போட்டு மேக்கப்பில் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்துக்கிறதுக்காக அவரை பொறுப்பில் போட்டுருந்தோம். அவர்கிட்ட போய் என்னையா என்ன நான் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன்னு போய் சுற்றி பார்த்தா தேட்டரு, அங்கே பிரிவு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டரில் போய் உள்ளே விட மாட்டாங்க. ஆப்ரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சு கண்ணாடி வழியாக படம் காட்டு அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு படம் பார்ப்பான். அங்கேருந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு எங்கடா போனான்னு கேட்டால் இந்த மாதிரி இங்கே படம் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா அங்கே நடித்த பாட்டு, அங்கே பேசின வசனம் எல்லாத்தையும் எங்களுக்கு உடனே நடித்து காட்டுவோம். அங்கே பார்த்ததை உடனே வந்து சேர்த்தோம். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பையன் பெரிய ஆளாக வருவான். ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அதை அப்படியே நடிக்கிறான். மொத்தம் விளையும் பேர் முளையிலேயே தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பாராட்டு போயிடுவாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் ஸ்டுடியோ பூரா சுற்றி காட்டுவேன். இதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இதுதான் லேப், இது தேட்டர், இது கேமராமேன் இருக்கிற இடம், இது ப்ரொடியூசர் செட்டியாக இருக்கிற இடம் அப்படின்னு ஒவ்வொன்றாக்கு அவனுக்கு சுற்றி காமிச்சு அந்த வயசில் அவனுக்கு ஸ்டுடியோவெல்லாம் காமிச்சுவேன். படங்களை முடிச்சுவேன். நான் தான்